ஆவணி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். இந்த 11ஆம் பாவம் லாப பாவம் என்று சொல்லப்படுகிறது. எதிர்பாராத வருமானம் எல்லாமே 11வது பாவம். 5ஆம் பாவம் புத்திர யோகத்தை தரும். 11வது பாவம் தத்து புத்திர யோகத்தை தரும். அதாவது எந்தவித முயற்சியும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய லாபங்கள் 11வது பாவம். இந்த 11வது பாவம் அதிர்ஷ்ட பாவம் என்றும் சொல்லலாம். வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவம் லாப பாவம் என்று சொல்லப்படுகிறது. எதிர்பாராத வருமானம் எல்லாமே 11வது பாவம். சமுதாயம் 11வது பாவம். இப்போது 5ஆம் பாவம் புத்திர யோகத்தை தரும். 11வது பாவம் தத்து புத்திர யோகத்தை தரும். அதாவது எந்தவித முயற்சியும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய லாபங்கள் 11வது பாவம். இந்த 11வது பாவம் அதிர்ஷ்ட பாவம் என்றும் சொல்லலாம். பொதுவாக சிலர் மூதாதையர் சொத்தில் மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி முடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு 11வது பாவம் மிக சிறப்பாக இருக்கும். கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே 11வது பாவம். அதாவது 2 விதமான வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. 5 என்பது கூட்டம், 11 என்பது கும்பல். அதாவது கூட்டம் என்பது கூடி பிரிவது, கும்பல் என்பது கூடி களைவது. 11வது பாவம் என்பது நமக்கு முன்பின் தெரியாதவர்கள் திடீரென்று வந்து உபயோகமாக இருப்பது, உதவி செய்வது 11வது பாவம். இந்த 11வது பாவம் மூத்த சகோதரரையும் குறிக்கும். இந்த மூத்த சகோதரரால் வரக்கூடிய லாபங்கள் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றால் 11வது பாவம் மிக மிக முக்கியம். 11வது பாவத்தில் நல்ல கிரகங்கள் அமைப்பாக நின்றால் அவருக்கு வாழ்க்கையில் யாராவது ஒருவர் உதவி கொண்டே இருப்பார். பிறருடைய உதவியை பெறக்கூடிய பாவம் 11வது பாவம். இந்த 11வது பாவம் உபஜயஸ்தானத்திலும் வரும். மற்றவர்கள் உதவி செய்யக்கூடியது 11வது பாவம். சுயமாக பெறக்கூடியது 5ஆம் பாவம். இப்போ 5ஆம் பாவத்தில் நண்பர்களால் உதவி. 11வது பாவத்தில் இனம் புரியாத வேறு இனத்தவர், எதிர்பாராதவர்கள், இவர்களுடைய உதவி பெறுவதென்றால் 11வது பாவம். அதே போல் ஷேர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய பங்கு சந்தை லாபமும் 11வது பாவம். அதே போல் இந்த லாட்ரி, குதிரை பந்தயங்கள், இது எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும் என்றால் 11. 6வது பாவமும் 11வது பாவமும் சேர்ந்தால் இவர்கள் எந்த அதிர்ஷ்டமான விஷயங்களிலும் ஈடுபட்டால் வெற்றி அடைவார்கள். 6 என்பது சேலஞ்ச், ஒரு சாதனை, ஒரு சோதனை. அதிலிருந்து வரக்கூடிய சாதனை தான் 11வது பாவம். 6ஆம் பாவமும் 11வது பாவமும் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் அந்த போட்டியில் அவர் கட்டாயமாக வெற்றி பெறுவார். ஆக 11வது பாவத்தையும் வேறு பாவங்களையும் இணைத்து பார்த்தால்தான் எதில் இவர் வெற்றி பெறுவார் என்ற விஷயத்தை இனங்காண முடியும்.